நான் வரையக்க முதலாவது நாள் இதோட இருந்த நீங்கள் போகிறேன் இப்போவும் இதோடான் இருக்கிறீங்க. நீ போனா அப்புறம் இதோட இருப்பேன் நான். நீ செய்த சம்பவங்களுக்கு இன்னும் வாங்கல. இப்போ அடுத்த 25 வாரானோ அவன் நல்ல பிடிக்கும் போடலாம். ஏன்டா 5 அண்ணன் நல்ல பிடிக்கும். மணி வேறு லெவலில் இருக்கும் எனக்கு போகணும். 4க்கு 5க்கும் சும்மா என்ன இன்னும் 3 நாள் கிடக்கு. 3 நாளுக்கு என்ன 3 நாள் கிடக்கு. வரலாற்றில் நடக்காத விஷயத்தெல்லாம் நான் செஞ்சுக்கேன். இலங்கை வரலாறுல நடக்காத ஒன்று நடந்த பாய்ஞ்ச அதேன்னு பேசுவான் பாருங்க. இன்றைக்கு மக்களால் ஒரு 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 தங்கத்தையும் ஒரு இதையும் உங்களுக்கு போனஸாக தந்துருக்குறேன். நீங்கள் அதை வச்சு கொண்டாடுங்க. என்ன சாமா கணக்க கணக்கில்லை. நான் சில விஷயங்கள் கழிச்சா பிழைச்சி விட்டுருந்தேன். இந்த குட்டாங்க கூத்துலாடி கொண்டு கதைஞ்ச வந்தோம் சரியோ. மூஞ்சிய மாலையும் பேர் செய்கிறதெல்லாம் செய்து போட்டு என்ன செய்யலுமோ கடைசி அவனுக்கு எங்கே விட்டுருக்கான்னு பார்த்து நினைஞ்சு கைதிருப்பேன் குண்டி கழுவேலாது முதுகு பிராண்டேலாது நான் படுற பாடணும் தெரியுமா உனக்கு. கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமாடா ஆடினேன். நீங்கள் மூத்தவன் 23 முடிகிற டைமில் என்ன சொன்னீங்க? என்ன என்ன முதல் பார்க்க நான் 23 முடிகிற டைமில் சொன்னால் எனக்கு நல்லா நடக்க போகுது குடிய விடுறேன் இந்த ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னேன். சார் பாருங்க சார் ஒரு குனிஞ்சும் கூட வண்டியை பாருங்க. நீங்கள் தமிழ் இனத்தை அழிச்சது முள்ளிவாய்க்காலில் எவ்வளோ பேரை கொண்டு ஒழிச்ச அந்த பரம்பரையை சார் நான் இதை விட்டு தூரம் அனுப்பியிருக்கிறேன். யாராவது கொண்டாடினீங்களோ எதை விட்டு இந்த ஆட்சி பீடத்தில் இருந்து ஆக்களை எடுத்து வெளியில் எடுத்து எறிஞ்சிருக்கிறேன். நீங்கள் அதுக்கு ஏதாவது நன்றி சொன்னீங்களா அல்லது ஏதாவது செலிப்ரேட் பண்ணீங்களா? பாஸ்போர்ட் எடுங்கோண்டா சிரம்பட்ட பாடு தெரியுமா 2 நாள் போய் கிடக்கிடாண்டு கிடந்தேன். புறம் அவனுக்கு முன்னுக்குள்ளால் வந்திருக்கிறவன் பின்னுக்கால வந்திருக்கிறவன் எல்லாம் எடுக்க வலிக்கிட்டான். சரியோ அதான் முடிஞ்சவனை பார்த்தா சொன்னான் கொழும்புக்கு போக மாட்டேன்டான். கொழும்புக்கு போய் 3 நாள் லைனில் நின்றேன். மதுவா அதாவது விடு விடு அளவா விடு ரைட் காணும் ஊத்தாது நான் சோடாவை குடிக்கிறேன். அப்போ சோடாவா நான் குடிக்கிறேன் விடவே இல்லை சார். அதாவது நான் காணும் அதுக்கு நான் காணும். அப்பா அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்டா நைஸா நீ அதை செய்ய நல்லது. நான் அப்பா சொல்லுவேன் 25 ரூபாய் அப்பா எனக்கு 24 செய்தது புண்ணியவடான்னு சொல்லுவேன். அனைத்தும் வீணாகிவிட்டது. நைஸா அதை மட்டும் செஞ்சு விடுறாங்க. பெரிய புண்ணியம் எனக்கு செஞ்சு விட்டேன். யூடியூப் சேனல் தொடங்க போறேன் நான். அடுத்த சேனல் தொடங்க தொடங்கிறது கொடுங்க வீடியோ போடு ஜனம்பா கேட்டுக்கொண்டிருக்குது போடு வீடியோ தொடங்குறது 2 நாளே போடு வேறாம் உண்டு சேனல் என்ன அப்படியே நீ இப்போ நிச்சயம் என்ன போடுவே வந்து பார்க்குறது. அடுத்த சேனல் தொடங்கி சுவா நானும் போடுற ஆட்டத்துக்கு கொதி வேலையண்டா. சுவா சுவா என்னடி கோழி குஞ்சு பார்த்தது போண்டா இல்லையோ உங்களுக்கு இந்த போனவெல்லாம் இருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பெண்டுகள் போனவனோட வேலையப்ப முட்டையை கட்டியா போறி கோதாரி ஆறாள் நான் சார் நான் சார் ஆறாள் சார் ஜல வா பாப்பம் அப்பா வா வா இன்னும் எழுதினான் இந்த கடவுளே வா அப்படியே கண்டமே கிடக்கப்பா. சொல்லுங்க சார். ஏஜெண்டை கொடுத்த காசெல்லாம் பெரும் போலாம் கிடக்கு ஆள் வந்துட்டு தெய்வமே உன்னை தான் தேடுக்கிறேன் நான். சரி கேட்டேன் சார். புலம்பி கொண்டு நிற்கிறீங்களா? நான் வந்தேன். எப்படி இருக்குதா? இருக்குங்க சார். இந்த பெக்கௌண்ட வேறு வந்த நீ சார் நானா சார் இவ்வளோதே நீ தானே செஞ்ச. நீ கையை முறிச்ச கொண்டு அங்கே விழுத்தின நாசம் கட்டின ஊத்து கணக்கு விடாது கொஞ்சம் விடு காணும் சார் உனக்கே வாத. நீ எனக்கு பழக்கம் இல்லை சார். உனக்கு பழக்கம் இல்லையோ உன்னாலானதை பழகினான்னா மண்டை மாலும் விடு அதை விடு சோடா விடு அந்த சோடா அதான் அதில் விடு கொஞ்சம் விடு மதுவா அதை விடு விடு அளவா விடு ரைட் காணும் ஊத்தாது நான் சோடாவை குடிக்கிறேன். அப்போ சோடாவா நான் குடிக்கிறேன். விடவே இல்லை சார். அதாவது நான் காணும் அதுக்கு நான் காணும். இங்கே வா நீ என்ன சொன்னி தை பிறந்தோடனே என்ன சொன்னின்னு சொல்லுவா ஞாபகம் இருக்கும் உனக்கு நுழம்பு வர சொல்லு என்ன சொன்னீங்கன்னு ஞாபகப்படுத்திப்பா நீ எனக்கு. சார் நீங்களும் தான் சார் கணக்கை சொன்னீங்க. நான் என்ன முதல் என்ன பார்த்து நீங்கள் என்ன சொன்னீங்க? ஐயோ இந்த வருஷமாவது சந்தோஷமா புறக்க போடி நல்ல வருஷமா கிடக்குது நல்ல மூஞ்சியா கிடக்குது மூஞ்சியை பார் பிடிக்காத இந்த மூஞ்சியை பார்த்தா நல்லது நடக்குமே. நீ ஒரு வருஷம் 2024 ஒரு வருஷம் கேவலம் கட்ட வருஷம்னா நீ தான் சார். அவங்க வந்தாங்க முதல் வந்தவங்களாவது பரவாயில்லை. பெட்ரோல் இல்லை கொரோனா வந்து அவங்களே பரவாயில்லை மே அப்போ சந்தோஷமா செய்யலை தானே சார். அதான் நீ அப்படியெல்லாம் செய்யலை அவங்க செய்யாத இல்லாத நீ செஞ்சு விட்ட.
சார் நீங்களும் தானே சார் சரி இந்த பேச்சு வருஷம் மாறி என்ன நல்ல செஞ்ச நீ சொல்லு, என்ன நல்லது நடந்ததுன்னு சொல்லு பாப்போம். நாட்டுக்கு என்ன நல்ல நடந்ததுன்னு சொல்லு பாப்போம் நீ இந்த வருஷம். சார் நீங்கள் இவ்வளவு தமிழ் இனத்தை அழிச்சது முள்ளிவாய்க்காலில் இவ்வளவு பேரை கொண்டு ஒழிச்ச அந்த பரம்பரையை சார் நான் இதை விட்டு தூர அனுப்பியிருக்கிறேன். யாராவது கொண்டாடினீங்களோ எதை விட்டு? இந்த ஆட்சி பீடத்தில் இருந்து ஆக்களை எடுத்து வெளியில எடுத்து எறிஞ்சிருக்கிறேன். நீங்கள் அதுக்கு ஏதாவது நன்றி சொன்னீங்களா அல்லது ஏதாவது செலிப்ரேட் பண்ணீங்களா? நீங்க சாஜா அவங்க அங்கே பால் கொடுத்தவங்க. நேற்று நடந்த சம்பவம் தெரியுமா உனக்கு? நேற்று கடிதம் கொண்டு வந்துருக்கா. சரியோ என்ன கடிதம்? அவை விடுதலை புலிகள் அமைப்பால அவைக்கு அச்சுறுத்தல், ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத பாதுகாப்பு. சார் அது அது அவரோட ஆதாயம். யாரோட இருக்குது? 25 ஆதாயம் என்னோட எங்க கேட்குறீங்க? அது அவருக்கு பிரச்சனை. எந்த பிரச்சனையில நான் உங்களுக்கு செய்தது. நீங்கள் யாராவது நன்றி சொன்னீங்களோ? நீ செய்த வேறு எனக்கு என்ன சொன்னீங்கன்னு சொல்லட்டும். நீ சொன்ன உங்களுக்கு தை மாசி முடிய வெளிநாட்டு ஜோகம் தானண்டா கொண்டே ஜோகன்ட்டா கொடுத்தேன். ஜோகத்தை கேட்டு ஜோகன்ட்ட கொண்டே 25 லட்சம் ரூபா கொடுத்தேன். அவன் காட்டினான் சுத்துமாது ஜோகன். சரியோ என்ன 25 லட்சம் ரூபா சுத்துமாதில் கட்டினவன். சரி கட்டினவனானு போகணுன்னு பார்த்தா சொன்னான் அண்ணன் வவுனியாரோட வச்சுக்கிடாது 2 நாள் நீங்கள் போய் நிற்க வேண்டி இருக்கும், பாஸ்போர்ட் எடுங்கோண்டா. சிரம்பட்ட பாடு தெரியுமா? 2 நாள் போய் கிடக்கிடான்னு கிடந்தேன். புறம் அவனு முன்னுக்குள்ளால் வந்திருக்கிறவன் பின்னுக்கால வந்திருக்கிறவன் எல்லாம் எடுக்க வலிக்கிட்டான். சரியோ அதான் முடிஞ்சவனு பார்த்தா சொன்னான் கொழும்புக்கு போக மாட்டேன்டான். கொழும்புக்கு போய் 3 நாள் லைனில் நின்றேன். எங்கே நின்று அவங்க பாஸ்போர்ட் கொஞ்சம் பொருளில் பாஸ்போர்ட் எடுக்கிறோன்னு சொன்னால் நான் இந்த வெள்ள வத்தேன் லைன் எந்த வெள்ள வத்தேன் மனுஷி அடிச்சு கேட்க அங்கே நிற்கிறேன். நான் பாஸ்போர்ட் எடுக்கிறது வெள்ள வத்திர நிற்கணும் மனுஷி வெள்ள வத்திரனோக்கு என்ன லெவல் பாஸ்போர்ட் எடுக்க தான் ஃபோன் நீ அதாங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நான் அடியே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பாஸ்போர்ட் எடுக்கிறது தான் நான் இங்கே வெள்ள வத்திர லைனில் நிற்கிறேன். ரெண்டு சொன்னால் ஒன்றாம் போயிடுறேன். நான் செய்தியை போட்டு பேரடி இடியாது உருவாக இந்த நாடாங்க நிப்பாட்டி போட்டு செய்தியை முடக்கிற வேற இங்கே இங்கே அது இங்கே உனக்கொன்னு சொல்லல இங்கே. சரியோ சொல்லிட்டேன். சரியோ பாஸ்போர்ட் எடுத்தேன். அந்த பாஸ்போர்ட்டு ஒரு 5 நிமிஷம் என்ன வச்சிருக்க விட்டியோ நீ ஏஜென்ட்காரன்ட்ட கொண்டே கொடுத்தேன். ஒரு கொப்பியிட அந்த பாஸ்போர்ட் கொப்பியிட ஒரு கொப்பி இல்லை. ஃபோன்ல அதை எடுத்துக்கலாம் தானே சார்? நீங்கள் ஃபோனில் எடுத்துக்கலாம் தானே ஒரு ஃபோட்டோ டக்கண்டு. யார் சார் அங்கே யாரை கூப்பிட்றாங்க சார்? யார் 2 பேர் என்ன பாதியே இதான் விளையாட்டு. இந்த கேவலம் கட்ட விளையாட்டு தான் விளையாடு. எடு அதை கையில் எடு. இந்த அழுக்க என்னதுக்குள்ள வைக்கிறான் நீ உண்டி அழுக்க. நானே 25 எந்த குடியே 25 உன்னோட இதோட இந்த சவாசம் முடியுது. நரகத்தை முடிச்சு சொல்லிக்கிறேன்னு தான் இன்றைக்கு இந்த வேண்டி இந்த முக்காசி முடிஞ்சு. அப்போ நானும் கதைப்பேன் சார், நானும் கதைப்பேன். அப்படின்னா என்ன நீ நல்ல செஞ்சு கேட்க போறீங்க கிளிக்க போறீங்க? நீங்கள் நீங்கள் மூத்தவன் 23 முடிகிற டைமில் என்ன சொன்னீங்க? என்ன என்ன முதல் பார்க்க நான் 23 முடிகிற டைமில் சொன்னா எனக்கு நல்லா நடக்க போகுது, குடிய விடுறேன், இந்த ஜிம்முக்கு போறேன்னு சொல்லி சொன்னேன். சார் பாருங்க சார், ஒரு குனிஞ்சும் கூட வண்டியை பாருங்க. நீங்கள் சொன்ன செய்தீங்களோ என்ன மட்டும் கேட்குறீங்க? நான் 2 நாள் ஜிம்முக்கு போனேன். கதையை 2 நாள் ஜிம்முக்கு போனேன். 3ஆம் நாள் உடம்பு வாக்கடாக்ஸ். அப்புறம் என்ன குடிக்க தான் வேணும். பழையபடி குடிச்சேன். என்ன மட்டும் கூட சொல்றீங்க? மாசங்க பேசுறார் குடிக்கிறார்கள், குடிக்கிற அந்த மது போதைகள் கடுமையானாக்கள் இங்கே வராதையும் கூட மாற்ற சொல்றேன். அப்ப என்ன செய்யறது? நீங்கள் எல்லாரோட பார்த்தா நீ சொன்னா பாஸ்போர்ட்டை கொண்டே கொடுங்க, வெளிநாட்டுக்கு போக போறீங்க, நல்ல ஜோகம் இருக்கு, 2 கொண்டே கொடுத்து 25 லட்சம் அதுல நாசம். அந்த காலையில குடிக்க வலிக்கிட்டான் தான். நான் சொல்றேன், கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா நீங்கள்? நான் எல்லாருக்கும் தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். தும்பு தெரியவா வேண்டா. சரி இப்போ என்ன சார், இப்போ இன்னும் ஒரு 2-3 நாள் சரி 2-3 நாள் இருக்கு. என்ன 2-3 நாளுக்கு இல்லையா நீ என்ன செய்ய போற அதான் சொல்லு. நான் அன்றைக்கு கல்யாண வீட்டுக்கு போக வலிக்கிட்டா, அந்த கல்யாண வீட்டுக்கு கொண்டே நாசமாக்கி விட்டேன், விழுத்தி முறிச்சு விட்டேன். சரி அது நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஓடலாம். என்ன நான் பார்த்து விடுறது? இந்த பிரேக் பிடிச்சா புள்ளியோட கிடாங்க ரோட் ரோல் உங்கா போட்டு இல்லை, அதுக்கு எவ்வளோ போடுறது? பிரேக் ரோட்டு போடுறது நான் ஒரு 32 பேக்க வேட்டணும் கதையை விட்டு வேறு பேக்க விடு, கொஞ்சம் விடு, என் கை நடக்க வேணும். எனக்கு உண்டு ஆசிரியர் ஓடிக்கிறேன், எந்த ஆசிரியர் ஊத்து இன்னும் கொஞ்சம் சோடா விடு. இது முடிச்சுட்டீங்களா? அது உதவி இல்லை, அதங்களவே அதை விடு, அதை நான் குடிக்கிறேன் இல்லை. அளவா விடு தண்ணியை. ஏன் பிரளயத்தை ஊத்துற? நான் சோடா குடிக்கிறேன் வச்சாம. சரி இப்போ நீங்கள் அடுத்த அவனுடைய ஆச்சும் இதெல்லாம் இல்லாமல் இருப்பீங்களோ அல்லது? சீசா அவனோட குடிக்கிறது ஒரு 4th இல்லை, அங்கே அவனோட குடிக்கிறது அந்த எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. அதோட வை 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 அதை வை. என்ன சார் அது அவனோட குடிக்கிறது? வை அதை வை, மண்டை அடிச்சு விட சொல்லுவாங்க. வை அது 25 பண்ண பண்ணுறது தான், அது வேண்டி வச்சுக்கிட்டாங்க. நான் ஒரு 4th எடுத்து வச்சுக்கிறேன். 1ஆம் தேதி நீ 12 மணிக்கு பிறகு 24 12 மணிக்கு பிறகு நீ எங்க ரெண்டு எங்க தூரத்தை ரெண்டு பார்த்தேன்டா. நான் போடுற ஆட்டத்தை சந்தோஷத்தை அப்ப தெரியும் உனக்கு இந்த ஆட்டம் எப்படி இருக்க மாட்டேன். 24 முடிஞ்சு 25 வாரானല്ലോ. 23 அவன் நல்ல செய்வான், 25 நல்ல செய்வான். எனக்கு
நம்பிக்கை இருக்குது. சனி பயிற்சி மாறுது, குரு மாறுது, செவ்வாய் மாறுது, எல்லாம் மாறுது. சரியோ இப்படிதான் நான் வேற மாறுறதோட இல்ல நான் வேற நீ எல்லாம் நல்ல நடக்கும். இல்ல நான் என்ன கேக்குறேன்டா 2 எலெக்ஷன் மாறி 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 வச்சு எவ்வளவு உலகத்துல இலங்கை வரலாற்றுல நடக்காத விஷயத்தெல்லாம் நான் செஞ்சுக்கேன். யாராவது என்ன பாராட்டுறீங்களோ போமதான் இலங்கை வரலாறுல நடக்காத ஒன்று நடந்த பாய்ஞ்ச அதேன்னு பேசுவான் பாருங்க. இன்றைக்கு மக்களால ஒரு 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 தங்கத்தையும் ஒரு இதையும் உங்களுக்கு போனஸா தந்துருக்குறேன். நீங்கள் அதை வச்சு கொண்டாடுங்க. என்ன சாமா கணக்க கணக்கில நான் சில விஷயங்கள் கழிச்சா பிழைச்சி விட்டுருந்தேன். நீங்கள் வீடியோ ஒழுங்கா போட மாட்டீங்க, அதுலேயும் பிரச்சனை வருது. ஒழுங்கா ஒன்றைக்கு போடுவீங்க, 10 நாளைக்கு அப்புறம் இன்னொன்றை போடுவீங்க. அப்போ எப்படி மக்கள் வந்து உங்களை பார்ப்பினோம்? டேய் அடுத்த முறையாக ஒழுங்கா கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன். அந்த வீடியோ சேனத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய 24 ஒன்று உடம்பு தானே. அது எங்க மணித்தியாலத்து ட்ரெண்டிங்காக வேற விஷயம் வந்தா என்ன இன்னைக்கு பார்த்தா ஒருத்தன் சவுக்கால அடிக்கிறான் முதுகுக்கு. அப்போ என்ன செய்யறது? இதுதான் பிரச்சனை. ஒன்றும் செய்யல. அதுனா நீங்களும் சில விஷயங்கள் யோசிக்கத்தானே வேணும். என்ன எல்லாம் என்ன செய்தாலும் என்னிலேயே குறை சொன்னா நீங்கள் ஒழுங்கா இருக்கிறீங்களா? சரி அதை விடு. உதயனுடைய நான் இன்னும் சொன்னானല്ലോ உனக்கு இல்லை 2025 கண்டு இந்த குட்டாங்க கூத்துலாடி கொண்டு கதைஞ்ச வந்தோம். சரியோ ஊஞ்சிய மாலையும் பேர் செய்கிறதெல்லாம் செய்து போட்டு என்ன செய்யலுமோ கடைசி அவனுக்கு எங்கே விட்டுருக்கான்னு பார்த்து நினைஞ்சு கைதிருப்பிடாது, குண்டி கழுவிடாது, முதுகு பிராண்டிடாது. நான் படுற பாடணும் தெரியுமா உனக்கு? கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமாடா ஆடினேன். அதை விடு. இன்னும் 3-4 நாள் தான் கிடாக்கு. என்ன செய்ய போகிறேன்? அந்த 3-4 நாளுக்கு என்ன செய்ய போகிறேன் நீ சொல்லு. நான் வீட்டை கதவை பூட்டி போட்டு வீட்டுக்குள்ள மூலைக்கு இருக்கிறது இல்லை. நான் உங்களை பார்த்துட்டு போகணும் தான் வந்து. நான் என்ன பார்த்துட்டு போகணும்? நான் செத்து போனானோ இருக்கானே தெரியும். என்ன செய்ய நீங்கள் எப்படியும் எனக்கு நன்றி சொல்ல போகிறதில்லை. அப்போ கடைசி ஒருக்கா பார்த்துட்டு இப்படி இருக்கிறீங்க. நீ செய்த செயலுக்கு நன்றி வேறு. வேறு அடுத்தது பார்த்துட்டு போகலாம். நம்ம நீங்கள் திருந்துற மாதிரி இல்லை. அப்போ என்ன போகிறேன்? நான் வரைக்க முதலாவது நாள் இதோட இருந்த நீங்கள் போகிறேன். இப்போ இதோட இருக்கிறீங்க. நீ போனா அப்புறம் இதோட இருப்பேன். நான் நீ செய்த சம்பவங்களுக்கு இன்னும் வாங்க இல்லை. அடுத்த 25 வரானோ அவன் நல்ல படிக்கும் போடலாம். ஏன்டா 5 அண்ணன் நல்ல படிக்கும். மணி வேறு லெவலில் இருக்கும். எனக்கு போகணும் 4க்கு 5க்கும் சும்மா என்ன இன்னும் 3 நாள் கிடக்கு. 3 நாளுக்கு என்ன 3 நாள் கிடக்கு. ஆடாது என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன நடக்கும்? இல்லை நான் வீட்டை விட்டு வலிக்கிறான். என்ன நடக்கும்? என் பவர் தெரியும் தான் நடக்கும். ஐயோ நீ செய்த பவர்லையும் பேசுவான். கடவுளே கிடந்த காசவங்க பட்டிக்கு கடை விட்டுக்கலாம். கொண்டு குடு போ படுற சொல்லி சொன்ன ரைட் உட அவன் பெற்ற உன் ஃப்ரெண்ட் பெற்றான் அடுத்தது அவரோட சேர்ந்து வெளிநாடு கனடா விசா எப்படி கொடுத்தேன் எல்லாரும் கனடா விசான்ற குஸ்காவை. இப்போ என்ன ஏரியா எல்லாரும் யூடியூப் சேனல் தொடங்க போகிறேன். நான் அடுத்தது அடுத்த சேனல் தொடங்க தொடங்கிறது கொடுங்க. வீடியோ போடு. சனம்பா கேட்டுக்கொண்டிருக்குது போடு. வீடியோ தொடங்குறது 2 நாளே போடு. வேறாம் உண்ட சனம் என்ன அப்படியே நீ இப்போ நிச்சயம் என்ன போடுவே வந்து பார்க்குறது. அடுத்த சேனல் தொடங்கி சுவா நானும் போடுற ஆட்டத்துக்கு முதல் சுபா உன்னோட நிற்க கொண்டு வேறு இந்த 3 நாளுக்கு சுபா உன்னோட இருக்க கொண்டு வேறு. அப்பா அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்டா. நைஸா நீ அதை செய்ய நல்லது. நான் அப்பா சொல்லுவேன் 25 போய் அப்பா எனக்கு 24 செய்தது புண்ணியவடான்னு சொல்லுவேன். ராஜாந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. நைஸா அதை மட்டும் செஞ்சு விடுறேன். பெரிய புண்ணியம் எனக்கு செஞ்சு விட்டேன். எந்த கடவுளே நான் சந்தோஷமா இருப்பேன். நம்பலாம். அதை செய்ய விட நீ செய்யப்பா உன்னால ஏழுமண்டா. அக்கா இன்னொன்றை செய்து விட்டு போறேன்னா நீங்க குடிங்க. இந்தா குடிங்க. அக்கா நான் வாரேன். கொஞ்சம் லேட்டாக வாரேண்ணா. இல்லை இவர் மட்டையாக வாரேண்ணா. குடி கிளவத வேலை குடிங்க. அதில் வை பையன் மூதேசி வாரது வந்து இப்படி நான் பொறி கொண்டு போகிறது. இங்கே வந்து 2025ஓட நீ வந்து ஒண்டி கட்டையாக தான் இருப்பேன். சுவாமியில் ஒன்றுமில்ல பாப்பா எங்க பாப்பா என்னோட சேனல். ஐயோ சரி விடாப்பா 2 ரூபா சூடா விடா சுவா பற்றி காய்ச்சிட்டு போகிறான்னு சுவா வந்து சொல்லிக்கலன்னு நாசம் கட்டானோ ஐயா. நீ குடும்பத்துக்கு என்ன கும்மி அடிக்கானோ ஐயா. சுவா நான் காசி ராமேஸ்வரம் பக்கம் போவோம்ப்பா. அப்புறம் தாய் புறாக்கட்டும் இதில் இல்லாத விடுறேன் நான் சுவா எல்லாம் விட்டு காசி ராமம் போகிறேன் 2 பேரும் ஒரு கை மாறட்டும் சுவா. ஜிம்முக்கு போகணும். ஜிம்முக்கு போய் பாருங்க நீங்கள் 6 பேக் எல்லாம் எடுத்து சுவா பிள்ளைகளுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புறது. சரி அது போன வருஷம் சொன்னது 24 விட்டவன். இந்த வருஷம் என்ன நீங்கள் பாருங்க சுவா. இது எடுக்க போகிறேன் அவதாரம் எடுத்து வா. கை உழையுது சுவா சரியா. ஒரு ஒன்று மட்டும் அட்டை அப்படி எடுக்கல. அது அட்டை ஒன்று எடுங்கோ.
சொல்லி விடுங்க ஆட்டோக்காரன் காட்டி சொல்லுங்க 1 ரூபா நீ இன்னும் அடங்கலையோ நீனும் போயில்லையடா பிறண்டு போவானே போடா முதல் போ ஏன்னா நாசம் கட்டாம போய் துளி எங்கினே வேலி எடுக்க ரொட்டு கேட்கறது என்ன நடக்கு எது நடக்குன்னு போப்பா போ 3 நாள் கிடக்கு மறக்காத ஐயோ 3 நாள் நான் இந்த கதவை போட்டு வீட்டு கிடக்க போகிறேன் என்ன ஆகின பண்ணாது